பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 24வது ஸ்லோகம். अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामपि जानन्ति तत्त्वेन तस्यवन्ति ते. अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामपि जानन्ति तत्त्वेन तस्यवन्ति ते. இந்த ஸ்லோகத்தில் சர்வயஜ்ஞானாம், அகம் ஹி சர்வயஜ்ஞானாம், எல்லா யஜ்ஞங்களிலும் யாகங்களிலும் போக்தாக, போக்தானா என்ன, உண்பவன், பிரபுஹு அவன்தான் எஜமானன். அப்படின்னா எல்லா யஜ்ஞங்களிலும் எந்த உலகத்தில் எந்த யாக யஜ்ஞங்கள் பண்ணாலும் அந்த யஜ்ஞம் எல்லாவற்றிற்கும் அதிகாரம், அதாவது பலனை அளிக்கும் ஆண்டவனும் அதில் அளிக்கப்படும் வஸ்துக்களை உண்பவனும் நானே. அகம் ஏவகி, நானே அன்றோ அப்படின்னு பெருமாள் கேட்குறார். நான் தானே எல்லாத்துக்கும் காரணம், தானே எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை இன்னும் ஒரு ஸ்லோகத்தினால் மீண்டும் இங்கே விவரமாக விளக்கமாக சொல்கின்றார் குந்தி புத்திரனுக்கு. அடுத்தது ஆனால் என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், ஆனால் அவர்கள் யார் இதுபோல யக்ஞ யாகாதிகளை செய்கின்றார்களோ அவர்கள் என்னை உள்ளபடி அறியாமல், ந அபிஜானந்தி உள்ளபடி அறியாமல், அதனால் ஷெவந்தி நழுவுகின்றனர். என்ன உள்ளபடி அறியாமை அப்படின்னு சொன்னால், இது எல்லாவற்றுக்குமான இந்த யாக யஜ்ஞங்கள் எல்லாவற்றிற்கும் போக்தா பிரபு. போக்தானா என்ன, அதில் கொடுக்கக்கூடிய ஹவிஸ், அந்த யாகத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஹவிஸும் உண்பவன் ஸ்ரீமன் நாராயணன், அவருக்கு தான் சென்று சேரறது. அதே மாதிரி அதுக்கு எஜமானன் பலனை அளிக்கிற ஆண்டவன் யார், அதுவும் ஸ்ரீமன் நாராயணன் தான். இதை மனசில் வாங்கும்பொழுது சரியான அளவில் நடக்கும். ஆனால் நான் அபிஜானந்தி, இதை உள்ளபடி அறியாமல் என்ன பண்ணுறார், ஒரு தாழ்மையான பலன், என்ன பண்ணணும், சொர்க்கத்துக்கு போகணும், இந்திராதி லோகங்களுக்கு போகணும், அந்த இருக்கிற சொர்க்க பலனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற மனப்பான்மையில் அதை செய்கிறதுனால சொர்க்க பிராப்தி, ஸ்ரீவைகுண்டத்தை அடைவதற்காக செய்வதை காட்டிலும் சொர்க்க பிராப்தி என்பது தாழ்மையான பலன், தாழ்மையான பலன். ஸோ அந்த லெவலில் அதை அடையறதுக்கு முடியாமல் சொர்க்க பிராப்தி எனும் தாழ்மையான பலனை அடைந்து மீண்டும் மீண்டும் அந்த நழுவுகின்றனர். எப்படி ஷெவந்தி என்ற வார்த்தைக்கு நழுவுகின்றார்கள் என்று பொருள். எதுக்கு நழுவுகின்றார்கள் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீவைகுண்டம்ன்ற இடத்துக்கு போனால் மீண்டும் மீண்டும் பெருமானுடைய அவனுடைய உலகத்துக்கு சென்று ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபதத்தில் பெருமாளோட நம்ம இருக்க முடியும்னு சொன்னால் மீண்டும் இங்கே வந்து பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதுபோல் யாக யஜ்ஞங்களை செய்வதற்கும் இந்த சொர்க்க பிராப்தியை அடைவதற்காக செய்யக்கூடிய யாகங்களுக்கும் பிரயாசை ஒன்றுதான். ஒரே விதமான முயற்சி தான் செய்ய வேண்டும். ஒரே விதமான முயற்சியில் தான் நம்ம எல்லா யாகத்துக்குண்டான சாமகிரிகளும் சேர்த்துக்கணும். ஆனால் அதை சேர்த்துக்கும் பொழுது, இந்த யாகத்தை பண்ணும்பொழுது இது பகவானுடைய பிரீத்தியர்த்துக்கு மட்டுமே, அவனுடைய முக திருப்திக்காக மட்டுமே, அவனுடைய முகத்தில் சிறு புன்முறுவல் கிடைக்க வேண்டும், அதை பார்த்து இன்புற வேண்டும் என்ற மனத்தோடு இந்த மாதிரி யாக யஜ்ஞங்களை செய்தால் சொர்க்க பிராப்தி என்னும் தாழ்ந்த பலனை காட்டிலும் ஸ்ரீவைகுண்டம் பரமபத பிராப்தி அப்படின்ற அந்த உயர்வான பலன் கிடைக்கும். இவர்கள் அதை பற்றி யோசிக்காமல் சொர்க்க பிராப்தி என்னும் தாழ்ம பலனை அடைந்து சம்சார சாகரத்தில் சம்சார சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் நழுவுகின்றனர். மறுபடியும் நழுவி இதே மாதிரி இந்த சக்கரத்தில் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கார். இதுக்கு முக்கியமான காரணம், யாக யஜ்ஞாதிகளை செய்யும் பொழுது அதற்கு உள்ளபடி உள்ள பிரபுவான ஸ்ரீமன் நாராயணனுக்கே இவை அனைத்தும் சென்று சேர வேண்டும். அந்த பலனை உத்தேசித்தான் நாம் யாகங்களை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக இந்த இடத்தில் பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அதே சமயத்தில் அது நம்மளுக்கும் எல்லாருக்கும் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். இன்னும் விரிவாக வரப்போகிற ஸ்லோகங்களில் பார்க்கலாம்.
ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமः.